ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்குங்க. கிப்லி ஆர்ட் ஸ்டைலில் வச்சு ஏஎஸ்எம்ஆர் சவுண்டை வச்சு மட்டும் எப்படி வீடியோ மேக் பண்ணுறது, காமாக ரிலாக்ஸிங்காக ஒரு காதல் கதையை எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இருக்க நம்ம தலைவன் தலைவி ஸ்டோரி. தலைவன் திரும்ப வருகிறான் தலைவியை பார்க்குறதுக்காக. அது இந்த ஸ்டோரியை வச்சு தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி மேக் பண்ணேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். இது பார்த்திங்க, யூடியூப்பில் லட்சக்கணக்கான வியூஸ் போகுதுங்க. ஆமாங்க, 2,32,000 வியூஸ் போகுது அந்த வீடியோ. அதனால் நீங்கள் இதை கற்றுட்டு நீங்களும் வீடியோ போட்டு நல்லா மேக் பண்ணுங்கள். தமிழ் கல்ச்சரை டெவலப் பண்ணுங்கள். அதுதான் என்னோடய ஆசை. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு தலைவன் தலைவியோட ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸை எடுத்து நான் சாட்ஜிபிட்ட கொடுத்து எனக்கு இது மாதிரி கேரக்டர் டிசைன் பண்ணி கொடுன்னு கேட்டுக்கிறேன். நான் இந்த மாதிரி டைப் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு டிசைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இமேஜ் இருக்கும் இல்லையா என்கிட்ட ஆல்ரெடி. அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் நான் வரைஞ்ச தலைவியோட இமேஜ் எல்லாத்தையும் கொடுத்து எனக்கு ஒரு கிப்லி ஆர்ட் ஸ்டைலில் எனக்கு வேணும்னு நான் கேட்டு க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு சீனில் தலைவியோட இமேஜ் நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தலைவியோட கேரக்டர் நான் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தலைவனோட கேரக்டரை நான் டிசைன் பண்ணி க்ரியேட் பண்ணி கிப்லி ஆர்ட் ஸ்டைலில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். கிப்லி ஆர்ட் இன்ஸ்பயர்டுன்னு போடுங்க. சரிங்களா? அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணக்கூடாது, காப்பி ரைட்ஸ் வந்துடும். கிப்லி ஆர்ட் ஸ்டைல் இன்ஸ்பயர்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன் அந்த ஆர்ட்டை அப்படின்னு நீங்கள் சாட்ஜிபிட்ட கொடுத்து வாங்கணும். சரிங்களா? நம்ம தமிழ் கல்ச்சர் படி அந்த ஆர்ட்டை நம்ம உருவாக்கிக்கலாம் எப்படி வேணாலும். சரிங்களா? நான் இன்ஸ்பயர்ட் பை கிப்லின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி எனக்கு சேமாக கொடுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். தலைவனோட கேரக்டர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சும்மா பக்காவாக ரெடி ஆகிட்டார். பட்டையெல்லாம் போட்டுட்டு செம க்யூட்டாக இருக்கார்ல தலைவர். அதுக்கப்புறம் தலைவன் தலைவி 2 பேருமே ரெடி ஆகிடுச்சு கேரக்டர் வைஸ். அதுக்கப்புறம் என்ன, நம்ம சீன்ஸ் தான் மேக் பண்ணணும். நம்ம சீன்ஸை நம்ம சாட்ஜிபிட்டிகிட்டே நான் கேட்டிருக்கேன். நான் குறிஞ்சி பாட்டு இருக்கு இல்லையா, அது குறிஞ்சி பாட்டோட கற்பனை விஷயம்னா எனக்கு தலைவன் தலைவி மறுபடியும் சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி கடந்த கால நினைவுகள் ஃபஸ்ட்டு வருது. அப்புறம் பிரிவு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி சீன்ஸ் பை சீனாக எனக்கு கொடுத்துருச்சு. இதை நான் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேம் ப்ராம்ப்டாக நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ரேமும் இண்டிவிஜுவலாக இருக்கணும். அதுக்கேற்ற சீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜ் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? அது பார்த்திங்கன்னா காமன் ஸ்டைல்னு ஒன்று கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் சீன் 1, சீன் 2, சீன் 3ன்னு சொல்லிட்டு இமேஜ் ப்ராம்ப்ட் எனக்கு வரிசையாக க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்குது. எனக்கு சீன் 7 வரைக்கும் கொடுத்துருச்சு. 8 நினைக்கிறேன். 8 வரைக்கும் எனக்கு கொடுத்துருச்சு. ஃபஸ்ட்டு பொதுவான சீன் இருக்கு இல்லையா, சீனுக்கு முன்னாடி ஒரு பொதுவான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இது மாதிரி ஏஎஸ்எம்ஆரில் வேணும், கிப்லி ஸ்டைலில் வேணும், நோ வாட்டர், பின்னாடி வாட்டர் கலர் எஃபெக்ட் வேணும், அந்த மாதிரியெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த கொஞ்சம் பேராகிராஃப் இருக்குது. அதை காப்பி பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற பேராகிராஃபையும் காப்பி பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். இது மாதிரி அழகான ஒரு இமேஜ் எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நான் இதுக்கிட்டே போயிட்டு எனக்கு வீடியோ ப்ராம்ப்ட் வேணும்னு சொல்லி கேட்குறேன். வீடியோ ப்ராம்ப்ட்டும் இது எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ நான் ஃப்ளோவில் க்ரியேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஆப் இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீயாக கூட க்ரியேட் பண்ணலாம். க்ராக் அந்த மாதிரி ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுற ஆப்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் கூகுள் ஏஐ ப்ரோ 1 மந்த் ஃப்ரீயாக கூட கொடுக்குறாங்க இந்தியாவில். அப்போ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரையல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பட் ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரையல் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்ட்டு வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தால் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் 1 பை 1 அந்த ஸ்க்ரீனை
கொடுத்துச்சுல, அது ஃப்ரேம் டு ஃப்ரேம் எடுத்து எனக்கு தேவையான ப்ராம்ப்ட் இருக்குல்ல, வீடியோ ப்ராம்ப்ட் எடுத்து கொடுத்து நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் வீடியோ க்ரியேட் ஆகிறதுக்கு. அந்த பக்கம் சைட் பை சைடு ChatGPT இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும். சைட் பை சைடு நான் வந்து ஒரு 6 to 7 கிளிப் எடுத்து நான் எடிட்டிங் பண்ணி வீடியோவை மேக் பண்ணிட்டேன். இதுதான் ப்ராசஸ்ஸு. இதுக்கேற்ற டிப்ஸுன்னு வேணால் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. என்ன நீங்கள் பண்ணலான்னா, ஃப்ளோ கரெக்டாக அழகாக நமக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணி கொடுக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இதனால் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப லாஸில் தான் போகும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கேன்வாவில் இந்த இமேஜ் போட்டுட்டு சில அனிமேஷன் மட்டும் கொடுக்குற மாதிரி நீங்கள் கேன்வாவில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது ஃப்ரீ ஆப் தான் கேன்வா ப்ரோன்னு ஒன்று இருக்குது. அதில் தான் அனிமேட் பண்ண முடியும். அது ப்ரோ மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது அஃபோர்டபுளாக தான் இருக்குது இப்போதைக்கு. நான் கேன்வாவில் எப்படி ஸ்லோ அனிமேஷன் பண்ணுறதுங்கிற டுட்டோரியலும் அடுத்த கிளாஸில் எடுக்கிறேன். சரிங்களா? நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ஃப்ரீ ட்ரையலில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச இந்த கிப்லி ஆர்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சீன் பை சீன் அது கொடுத்துருச்சு. நானும் சீன் பை சீன் எடுத்து நான் ஃப்ளோவில் க்ரியேட் பண்ணிகிட்டே வரேன். ஓகேங்களா? இது பாருங்கள், க்யூட்டான ஒரு வீடியோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அழகாக நடந்து வராங்க. காற்றுல முடி அசைது அவளோட சாரீ ஆடுது. அப்புறம் ஃப்ளவர்ஸ்லாம் பறக்குது. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான மியூசிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக காமாக இருக்கிறனால தான் எல்லாருக்குமே இது வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்குது. இது இந்த ஸ்டைல் ஹிட் ஆகுது. சரிங்களா? இந்த ஸ்டோரி இது பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எப்படி நம்ம ஸ்லோவாக மேக் பண்ணுறது காஸ்ட் எஃபெக்டிவான காஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் மெயினாக ஃப்ளோவில் தான் எல்லோரும் இப்போ பண்ணுறாங்க இப்போதைக்கு. பட் ஆனால் ஃப்ளோவில் நீங்கள் யூடியூப் ஃபுல் வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது. கண்டிப்பாக போடவும் முடியாது ஃப்ளோவில். அதனால் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி வீடியோ மேக் பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த மெத்தடை நீங்கள் சும்மா ட்ரையலாக பாருங்கள், எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? கிராக்கில் கூட சிலது பண்ணுறாங்க சில இமேஜஸ்ஸு. அதுக்கப்புறம் ரன்வேன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமேலு என்ன ஐ திங்க் விஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. விஸ்க்குன்ட்டு அதுவும் VO3 தான், கூகுளோட தான். நீங்கள் அதுக்கும் இது கிரெடிட்ஸ் இருந்தால் அதுலேருந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்கும். எதுவுமே ஃப்ரீ கிடையாது. 1 month மட்டும் தான் ஃப்ரீ கொடுப்பாங்களே தவிர மற்றது எல்லாமே காசு கலெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் பார்த்து க்ரியேட் பண்ண கற்றுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னோடய ஆர்ட்டை நான் இது மாதிரி மேக் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னா மட்டும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? வீடியோஸ் மேக் பண்ணும்போது அங்கங்கே எரர்ஸ் வரும். இந்த மாதிரி வேஸ்டியில் தனியாக துணி தொங்குற மாதிரி தெரியுதுங்களா? அந்த மாதிரி எரர்ஸில் அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்டை நீங்கள் கரெக்டாக மேக் பண்ணுங்க. ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டும் நீங்கள் கரெக்டாக மேக் பண்ணால் மட்டும்தான் அழகான வீடியோ ஃப்ளோவாக ப்ரொஃபஷ்னலாக எடுக்க முடியும். ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டும் நீங்கள் ChatGPT கொடுத்து நல்ல அழகாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த வெப்சைட்டில் கொடுத்தாலும் அழகாக வீடியோ க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? நான் ஃப்ளோ தான் இப்போதைக்கு உங்களுக்கு டுட்டோரியல் எடுக்கிறேன். ஏன்னா இது எனக்கு நல்லா வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரவும் நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். கேன்வாலையும் உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளோயடாக எப்படி க்ரியேட் பண்ணுறது, காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போட போகிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த டுட்டோரியல் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. AI டெக்னாலஜி கண்டிப்பாக லேர்ன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதுதான் ரூல் பண்ணுது. ஸோ நீங்கள் இதை நீங்கள் லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கோயிலில் அவள் சாமி கும்பிடுற மாதிரியும்
வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு. அவள் கையில் வந்து நெருப்பேறிற மாதிரி. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்கள் எப்போவுமே பண்ணக்கூடாது. வீடியோ எடுக்கும்போது, அதுவும் கிட்ஸ் வீடியோ எடுக்கும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்கோட நோட் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வராமல் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். எவ்வளோ எரர்ஸ் வருது பார்த்திங்களா? வீடியோ எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒவ்வொரு வீடியோவும் துல்லியமாக நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போய் சீனாக க்ரியேட் பண்ணால் தான் ஒரு முழு வீடியோவும் எடுக்க முடியுங்க. சரிங்களா? என்னோடய சேனல்ஸில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, டுட்டோரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும். என்னோடய டுட்டோரியல்ஸும் உங்களுக்கு புரியும். பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்றுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே வீடியோஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வாரத்துக்கு ஒரு முறை லைவ் வருவேன். அந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.